வணக்கம்மா. இந்த வீடியோ வந்துட்டு ஆடி கார்த்திகை அன்னைக்கு எடுத்த வீடியோ. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எனக்கு போடவே நேரமே கிடைக்கல, எடிட் பண்ணவும் இல்லை. அதனால் 2 நாளாக போடவே இல்லை. இன்றைக்கி தான் நான் போட்டேன். இப்போ சிக்கல் சிங்கார வேலரை தான் பார்க்குறதுக்காண்டி போயிருந்தோம். போய் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரே கூட்டமாக இருந்துச்சு. சரி கூட்டம். எல்லாம் அபிஷேகம் பார்க்குறதுக்காண்டி எல்லாருமே உட்காந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் போய் அர்ச்சனை மட்டும் பண்ணிவிட்டு ஒரு 2-3 அபிஷேகம் மட்டும் பார்த்தோம். ஏன்னா அப்பாவுக்கு நேரம் இல்லை, அவங்க சவாரிக்கு போனோம். தச்சு வர ஸ்கூலுக்கு போயிருக்காரு, அவனை கூப்பிட்றதுக்கு வர போகணும். அதனால் வீட்டில் வந்து சமைக்கிற வேலையெல்லாம் இருந்துச்சு. அதனால சாமி கும்பிட்டுட்டு வேகமாக அர்ச்சனை மட்டும் பண்ணிவிட்டு வந்துட்டோம். பார்த்தாக்கா பாருங்கள் எவ்வளோ கூட்டம், சரி கூட்டம். எல்லோரும் உட்காந்துருக்காங்க அபிஷேகம் பார்க்குறதுக்காண்டியும் எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. நாங்கள் போய் அந்த 3 அபிஷேகத்தை மட்டும் பார்த்தோம். அப்புறம் சாப்பாடு செய்யலான்னு தான் பார்த்தாக்கா கோயிலே நாங்கள் சாப்பிட்டுட்டே வந்துட்டோம். டிஃபன் அன்னதானம் போட்டாங்க, அங்கேயே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். பார்த்தாக்கா சரி கூட்டமாக இருந்துச்சு. அப்படியே கோயிலெலாம் சுற்றி வந்துட்டு துர்க்கை அம்மன்ட்ட வந்து கும்பிட்டோம். அப்போ ஒருத்தவங்க வந்துட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் குங்குமம் எடுத்து வச்சு விடுங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் குங்குமம் எடுத்து வச்சு விட்டுட்டு அப்படியேவும் இவர் வந்துட்டு பெருமாள் விஷ்ணு அவருக்கும் போய் சாமியை கும்பிட்டுட்டு 2 பேரும் கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கோயிலில் அப்படியே உட்காந்துருந்தோம். கொஞ்சம் நேரம் தான் உட்காந்தோம், ஏன்னா டைம் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அப்படியேவும் வந்தோம். பார்த்தாக்கா அங்கே அன்னதானம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. நிறையா சாப்பாடு. நாங்கள் போகையிலே வாங்கன்னு கூப்பிட்டாங்க, அன்னதானம் சாப்பிட்டு போங்கன்னு. நாங்கள் இல்லை, போய் நாங்கள் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டோம். சரி வந்து கிடைக்கணும்னு தான் கிடைக்கட்டும், இல்லைன்னா வேணாம். ஏன்னா இவ்வளவு எங்களுக்கு செய்கிறாங்கன்னு தெரியாது, சும்மா கொஞ்சம் அன்னதானம் கொடுக்குறாங்க போல் அப்படின்னு நினச்சோம். பார்த்தாக்கா இந்த இடத்துலேருந்து செஞ்சு அந்த ஷெட்டுக்கு போகுது சாப்பாடு பூரா. அங்கே வச்சு தான் ஷெட்டுக்குள்ளே வச்சு தான் கொடுத்தாங்க. பார்த்தாக்கா ஒருத்தவங்க தண்ணி பாட்டில் கொடுத்தாங்க, ஒருத்தவங்க இந்த பாக்குத்தட்டு கொடுத்தாங்க. நானும் அப்பாவும் ஆளுக்கு ஒன்று வாங்கிக்கிட்டு லைனில் போயிட்டோம். போய் அங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜிலேபி ஒன்று வச்சாங்க. வச்சுட்டு அடுத்தது வெஜிடபிள் பிரியாணி வச்சாங்க. அடுத்தது வந்துட்டு புளி சாதம் வச்சாங்க. அடுத்தது இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு குருமா ஊற்றுனாங்க. அதுக்கப்புறம் தயிர் சாதம் வச்சாங்க. தயிர் சாதத்துக்கு வந்துட்டு தொட்டுக்க வந்துட்டு ஊறுகாய் வச்சாங்க. அப்புறம் ஒரு பஜ்ஜி ஒன்று வச்சாங்க. அப்புறம் இங்கே வந்துட்டு சாம்பார் கொடுத்தாங்க. இங்கேருந்து சாம்பார் ஊற்றுனாங்க. வாங்கிக்கிட்டு இந்த சைடு அப்பா வாங்கினாங்க, அவங்க அந்த சைடு எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்தாங்க. சரி வாங்கிட்டு ஒரு இடத்துல போய் உட்காருவோம் அப்படின்னு பார்த்தோம். இந்த சைடு பின்னாடி வந்துட்டு டேபிள் போட்டு தான் நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டாங்க. நாங்கள் ஆனால் டேபிளில் உட்காரல. சரி போய் நம்ம கீழேயே உட்காந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கிட்டு முன்னாடி போய் நாங்கள் கீழே உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே தச்சுக்கும் ஒரு பிளேட் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. புளிசோறு, லெமன் சாதம், தயிர் சாதம் சாப்பிட மாட்டான். அவனுக்கு வந்துட்டு பிரியாணி, புலவு சாதம் இப்படினாக்கா வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். சரி வாங்கிட்டு போகணுன்னு சொல்லிவிட்டு ஒரு பிளேட் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் அதில் உள்ள ஜிலேபியும் ஒரு பஜ்ஜி மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த சாப்பாடை வந்துட்டு ஏற்றுக்கிட்டு அந்த அக்காட்ட நாங்கள் கொடுத்துட்டோம். அப்புறம் தச்சு வந்துட்டு அந்த ஜிலேபி மட்டும் சாப்பிட்டாரு, பஜ்ஜி கூட சாப்பிடல. எப்பயுமே கார்த்திகை அன்னைக்கு சிக்கலில் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும். இது ஆடி கார்த்திகைன்னு இல்லை, எல்லா கார்த்திகைகளுக்குமே வந்துட்டு கோயிலில் சரி கூட்டமாக இருக்கும். ஆனால் இந்த ஆடி கார்த்திகைனால இன்னும் இந்த சாப்பாடு அன்னதானம் இதெல்லாம் வந்துட்டு நிறையா கொடுத்தாங்க. இந்த பசங்களும் நல்லா பரிமாறினாங்க, நல்லா சிரிச்சுக்கிட்டு நல்லா பாசத்தோடையும் அன்போடையும் நல்லா பரிமாறினாங்க. நீங்கள்லாம் சிக்கலுக்கு வந்திருக்கீங்களா என்னான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கம்மா. அப்படியே நாங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே எல்லாம் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து அப்படியே தச்சுக்கு வந்துட்டு போட்ஸு போகிறதுக்காண்டி ஷூ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வர போனோம். போய் ஷூ வாங்கிட்டு அப்படியே தச்சு கொஞ்சம் விளையாட்டெல்லாம் காமிச்சிட்டு பூங்காவுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு தான் வந்தோம். அந்த வீடியோலாம் வந்துட்டு அடுத்த வீடியோவில் வருமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக் பண்ணிடுங்கம்மா. நன்றி.